ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ 2, 3 நாள் கொஞ்சம் வெளியில இருந்தனால கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூஸ் அதனால என்னால வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ண முடியல. ஸோ கன்டினியூஸா செல்லிங்ன்னு சொல்லி 3 நாளுமே செல்லிங்கில முடிச்சுட்டாய்ங்க. ஸோ இதுவுமே வந்து நான் ஒரு ட்ரெண்ட் ரிவர்சலெல்லாம் பார்க்கல. ஒரு மாரி அப் ட்ரெண்டுக்கான ஒரு ஸ்விங்கா தான் பார்க்குறேன். ஸோ அப் ட்ரெண்ட் அப்படின்னாலே ஹையர் லோ ஃபார்மேஷன் தான். ஸோ ஒரு ஹை போயிருச்சு, திரும்ப லோ வந்திருக்கு. ஸோ திரும்ப அப்போனா ஹை தான் திரும்ப போணும். ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான் வந்து கிடைக்க போகுது. முன்னாடி வந்து சொல்லியிருந்தோம் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீடியோஸ் போடும்போது 23,850 தான் ட்ரெண்ட் ரிவர்சல் பாயிண்ட்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கும் அதுதான். ஸோ இந்த இடத்துல இருந்து சப்போர்ட் எடுத்து திரும்பிச்சு அப்படின்னா மார்க்கெட் திரும்ப அப் ட்ரெண்ட்லேயே போக ஆரம்பிக்கும். இல்லை இதை விட கீழே இறங்குச்சு அப்படின்னா கொஞ்சம் சிக்கல் தான். ஜியோ பொலிட்டிக்கல் நியூஸஸுமே வந்து கொஞ்சம் ஃபேவராக இல்லை. மார்க்கெட் பாசிட்டிவாக திரும்புறதுக்கு ஃபேவராக இல்லை. எப்படி சொல்கிறதுனா இப்போது அமெரிக்கா வந்து ஈரானோட ஹார்பர்ஸ் எல்லாமே பிளாக் பண்ணி தான் வச்சுருக்காங்க ஸ்டில். ஸோ அதுக்கு வந்து ஈரான் சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதை அவங்க ரிமூவ் பண்ணல அப்படின்னா ஒரு பெரிய தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஈரான் சைட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இஸ்ரேல் ஸ்டில் லெபான் மேலே அட்டாக் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி அமைதி பேச்சுவார்த்தைக்கு வந்து ஈரான் வரமாட்டோம், அமெரிக்கா வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாகிஸ்தானுக்கு. ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்ஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது. ஸோ நாளைக்கு வந்து ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் தான். இன்கேஸ் 23,850 கீழே பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 23,300 கிட்டத்தட்ட ஒரு 500 பாயிண்ட் வந்து செல் ஆக சான்சஸ் இருக்குது. இன்கேஸ் மேலே போச்சு அப்படின்னா 24,175 அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இதுதான் நிஃப்டியோட லெவல். ஸோ அதுக்கப்புறம் வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். ஸோ பேங்கிங் வந்து நிஃப்டி விழுந்த அளவுக்கு ஃபால் ஆகலை. ஆனால் ஹெவி வெயிட்ஸ் வந்து கொஞ்சம் செல்லாக இருந்தது. ஓகேங்களா. ஸோ நிஃப்டி வந்து பெருசாக வந்து ஃபாலாக இருந்தாலும் பேங்க் நிஃப்டி வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஃபால் இல்லை. ஸோ அந்த ட்ரெண்ட் ரிவர்சலுக்கு வந்து அவனுக்கு 55,300 தான். ஆனால் அவன் வந்து 56,100 அந்த ரேஞ்சிலே தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா. ஸோ அதனால் நாளைக்கு ஃப்ளாட்டாக பாசிட்டிவ் ஓப்பனிங் இருந்துச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை, திரும்ப மார்க்கெட் ரெக்கவரி ஆயிரும். பேக்ரவுண்டில் ஏதாவது நாய்ஸ் இருந்தால் தப்பாக எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி ஐடி செக்டார் கண்டினியூஸாக செல்லிங். இவன் தான் மேஜர். அதாவது தத்தி 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 ஏற்றி வச்சிருந்தான். அதாவது நம்ம டைலாக் வரும்ல, பொத்தி பொத்தி மேகம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வச்சிருந்தான். எல்லாத்தையும் மொத்தமாக காலி பண்ணிட்டான். இப்போ வந்து அவன் 28,300 பிரேக் பண்ணான்னா 26,000 வரைக்கும் ஃபாலோ ஆவான். பெரிய ஃபால். ஆமாம், அரௌண்ட் 26,300 வரைக்கும் ஃபாலோ ஆக வேண்டியிருக்கு. கிட்டத்தட்ட இன்னும் 2,000 பாயிண்ட் இவனுக்கு ஃபாலோ ஆக வேண்டியிருக்கு. ஆனால் இந்த ஜோன் வந்து மேஜரான ஜோன். மேபி இதில் இருந்து திரும்ப அடுத்த ஸ்விங் கூட போகலாம். இன்கேஸ் இதை உடச்சான்னா பெரிய சிக்கலில் மாட்டிக்குவான் ஐடி நினச்சா சரி ரெக்கவரி ஆவான் அப்படின்ற மாதிரி பொத்தி போயிட்டு இருந்தா மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. ஹெச்டிஎஃப்சி பேங்க். ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று கொஞ்சம் ஓகே தான். நல்ல லோவில் ஓப்பன் ஆகி திரும்ப ரெக்கவரி ஆகி க்ளோசிங் வச்சுருக்காங்க. ஸோ இட்ஸ் இண்டிகேட் பேங்கிங் கொஞ்சம் ஓகேவாக இருக்குது. ஸோ நாளைக்கு மொமெண்டம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா திரும்ப 800 வந்துடும். ரிலையன்ஸ். ஸோ இவனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெண்டில் நான் சொன்னல, அந்த ட்ரெண்டில் என்ன பிரேக் பண்ண மாட்டான், திரும்ப கீழே வந்துடுவான். ஸோ கீழே வந்துட்டான். ஸோ இது வந்து ஒரு மாதிரி ட்ரையாங்கிள் பேட்டர்ன் மாதிரி ரொம்ப நியர்பை ஆகிட்டே இருக்குது. ஸோ ஏதாவது ஒரு பக்கம் வந்து உடைக்கணும். ஆனால் அந்த உடச்சிச்சு அப்படின்னா அது வந்து பெரிய மூமெண்ட்டாக இருக்கும். ஸோ எந்த பக்கம் உடைக்குதுன்னு பார்க்கலாம். உடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன் தாராளமாக போகலாம். மேலே உடச்சிச்சுன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பையிங் போகலாம். கீழே உடச்சிச்சுன்னா செல்லிங் தாராளமாக போகலாம். நல்ல மூமெண்ட் கொடுக்கும். ஸோ பிரேக் அவுட்காக வெயிட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே, பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்க, அடுத்த மூமெண்ட் என்ன கொடுக்குறாங்க, ரெக்கவரி ஆகுமா இல்லை ஸ்டில் கண்டினியூஸாக செல்லிங்லேயே இருக்குமா அப்படின்றத நாளைக்கு என்னென்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க. உங்களுக்காக யூஸ்ஃபுல் கமெண்ட் போகிறவங்க ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.